திருப்பி கணக்கமிட்டு இங்கே என்ன வேலைன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இங்கே வந்தேன். அப்போ வந்து நீ இங்கே இதுக்கு சொந்தமானவங்களா பந்தமாகலான்னு நீ கேள்வி கேட்கறத விட இது கேள்விக்கு நீ கணக்கமிட்டு தான் கேட்கணும். நீங்கள் தானே சாமி எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க. அது அப்படி சொல்ல முடியாதுல்ல. நாங்கள் சொல்கிற மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறப்ப அதுதானே பதில். உன்னுடைய சந்தேகம் வந்து நம்பிக்கை இல்லாமல் திருப்பி திருப்பி அது வேற மாதிரி கேட்குற. நீ ஒரே கேள்வியை தான் திசையை மாற்றி மாற்றி கேட்குறேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க. அவன் உண்மையை தான் சொல்ல முடியும். இப்போ லட்சுமி என் பிள்ளைன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். லட்சுமி என் பிள்ளையே கிடையாது, சம்மந்தமே இல்லை. சரவணன் அதை விட இது ஏதோ ஒரு காரணத்துக்குள்ளே உள்ளே வந்தாங்க. இவன் உள்ளே வந்து அது தகுந்தது மாதிரி சம்மந்தப்பட்டதை வகுத்தில் வந்து உட்காந்துச்சு. இவ்வளோதான் வித்தியாசம். இவன் தாக்கு பிடிச்சி நின்னதுக்கு காரணம் அவன் கருவில் வந்து நின்னதுனால தான். இல்லைன்னா இவங்க பிச்சு பிடிங்கி போயிருப்பாங்க. புரியுதா? அதுக்காக வேண்டி எல்லாரும் எங்களை சொல்லிட்டு எங்க இப்போ அந்த மாதிரி சொன்னோன்னா இந்த மாதிரி சொன்னோன்னா யாரும் சொன்னேன். ஒரே கேள்வியே வந்து எத்தனை திசை திரும்பினாலும் பதில் ஒன்றா தான் இருக்கும். அப்போ அதுக்கேற்றது மாதிரி தான் நம்ம மாற்றி சொல்ல முடியும். நீ எந்த பாதையில் வந்தாலும் கேட்டு போடுறதுக்கு எங்களுக்கு தெரியும். புரியுதா? எங்கே சுற்றினாலும் அந்த கேள்வியை தான் திருப்பி மாறி இந்த வாசலை விட்டு அந்த வாசல்ல இருந்து கேட்க சுற்றி சுற்றி வந்து அதவே கேட்டாப்புல எப்படி பதில் வந்துடும்? இருக்கிற பதிலை தானே சொல்ல முடியும். இது துளசி வந்தா துளசி என் பிள்ளைய நான் சொன்னோம் கிடையாது. சிலப்புறவா வச்சு சிலப்புறவா அந்த குடும்பத்தை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு இருக்கோம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். அவள்கிட்டே அதான் சொல்லியிருக்கேன். இவளால் நீ தப்பிச்சு உயிர் தப்பிச்சுக்கிட்ட, உன் புருஷனுக்கு வந்ததெல்லாம் வினையெல்லாம் தீர்த்துக்கிட்ட அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ விஜயசாமி அவங்களெல்லாம் என் பிள்ளைய நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரை சொல்லிட்டா, தனக்கு முன்னாடி ஒருத்தரை சொல்லிட்டா அது ஒரு பெரிய ஈக்கோ. அப்போ நம்மளாம் இல்லையா? நம்மளாம் இல்லையா? நம்மளாம் ஏன் நாங்கெல்லாம் உங்கள் பிள்ளைங்க அது அர்த்தமாக இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி இல்லைன்னா இப்போ நீ ஏன் பிள்ளை தானே, நீ ஏன் அவங்களாம் அன்னைக்கு இன்னைக்கு நம்ம அவர் பிள்ளை தானே அப்படின்னு நினைக்கணும்ல. இன்னைக்கு நீ யார் பிள்ளையா இருக்க? அப்போ அந்த எண்ணம் அந்த பெருந்தன்மை வரமாட்டேங்க பார்த்தியா? அந்த ஒரு எப்படி சொல்றது, அது என்ன சொல்றது? சொல்ல மாட்டாரா? நம்மளையும் சொல்ல மாட்டாரா? அதே எப்படி உண்மையை தானே சொல்லும். பொய்யான ஒரு தகவல் உன் மன சந்தோஷத்துக்காக ஒரு பொய் சொல்ல முடியுமா? இப்போ இந்த பயணத்தில் விடாமுயற்சியில் இந்த பூமியில் இருக்கிறது வரைக்கும் நீ இப்போ துயர்ந்து பயணம் பண்ணினா அடுத்த யூகத்தில் நீ தானாக வருவ, இல்லை நாங்கள் தேடி இல்லை வர வைப்போம். அவ்வளோதான். அப்போ இதில் என்ன தெளிவானவன்னா என்ன நினைக்கணும்? அப்போ அவங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்த பிடிக்க பார்க்கணும். எப்படி அந்த இடத்த நாம் பிடிக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பிடிக்கணும், நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்குள்ளே போகணும். அதை விட்டு விட்டு ஏன் நம்மளை மாத்திரம் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு அதுதான் தெரிய மாட்டேங்குது. பிடிக்கிறது தெரிய மாட்டேதான் சார். எவ்வளோ நேரம்